காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாம்பாக்கத்தில் உள்ள ரியான் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்களை வைத்து சோதனை நடத்தினர். 1 மணி நேரத்திற்கு மேல் சோதனை நடத்தியதில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரிய வந்ததால் பள்ளி நிர்வாகத்தினர் நிம்மதியடைந்தனர். மதுரை கன்னியாகுமரி அருகே அரசு பேருந்தில் மதுபோதையில் பயணி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மார்த்தாண்டத்திலிருந்து பழுகல் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ராஜ் என்ற நபர் மதுபோதையில் ஏறியுள்ளார். பேருந்து கண்ணுமாமூடு பகுதியில் வரும்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கியுள்ளார். தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அந்நபரை பரிசோதித்த போது அவர் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்வு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடியா ஆட்சியில் மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதை தடுத்திட பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகாசி அருகே தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை உற்பத்தி செய்த திமுக மாமன்ற உறுப்பினரான சேவுகன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகாசி மாநகராட்சி விடியா திமுக வார்டு உறுப்பினரான சேவுகன் அனுப்பன்குளம் கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அங்கு சோதனை நடத்திய வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் தடை செய்யப்பட்ட 1,20,000 மதிப்புள்ள பட்டாசுகளை பறிமுதல் செய்து கட்டடத்திற்கு சீல் வைத்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 6 மாத காலமாக ஆற்று மணல் வழங்கப்படவில்லை என்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கண்ணையன் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தங்களது கோரிக்கைக்கு விடிய அரசு செவிமடுக்கவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆற்று மணல் இப்ப கிட்டத்தட்ட 6 மாசமா ஆற்று மணல் வழங்கப்படவில்லை. அதனால எங்களுக்கு சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த சங்கத்தின் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக ஒரு 70-80 கோரிக்கைகளை திறந்து எங்களுக்கு மணல் வழங்க வேண்டும். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பேருந்து நிலையத்தில் மது அருந்தி போதையில் உறங்குபவர்களால் பொதுமக்களும் பயணிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். 50க்கும் மேற்பட்ட மலையோர கிராமங்களுக்கு பேருந்து இயங்கப்பட்டு வரும் தாளவாடி பேருந்து நிலையத்தில் மது பிரியர்கள் மது போதையில் அங்கேயே படுத்து உறங்குவதால் பொதுமக்களுக்கு பெரும் தொந்தரவு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.